இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கேஸில் ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி கூட இருக்குது. அதாவது ஒரு பெண்ணுக்கு 2 திருமணம் நடந்தால் முதல் கணவர் மூலமாக பிறந்த மகனுக்கு இந்த பொண்ணுக்கு கிடைச்ச சொத்து போகுமா அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்லால டிசைட் பண்ணுறாங்க. இந்த கேஸ்லால பார்த்தீங்கன்னா யமுனாபாய்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க முதல் திருமணம் செஞ்சு அந்த முதல் கணவர் மூலமாக ராமான்னு ஒரு பையன் இருக்காங்க. அந்த முதல் கணவர் இறந்ததுக்கப்புறம் யமுனாபாய் துர்காப்பா அப்படிங்கிறவரை 2வது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தைங்க இல்லை. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் செகண்ட் ஹஸ்பண்ட் துர்காப்பாவும் இறந்துடுறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் துர்காப்பாவோட எல்லா சொத்துக்களுமே யமுனாபாய் தான் அனுபவிச்சுட்டு அவங்க தான் சிங்கிள் வாரிசாக வர்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு குழந்தை இல்லாததுனால. இயர்ஸ் லேட்டர் யமுனாபாயும் இறந்துடுறாங்க. ஸோ யமுனாபாய் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட முதல் கணவரோட பையன் ராமா யமுனாபாயோட சொத்துக்களுக்கு தான் வாரிசு அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்தப்போ அதர் சைடு பார்த்திங்கன்னா துர்காப்பாவோட கூட பிறந்த பேர பசங்க எல்லாம் அதர் சைடு வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்லா சொத்துக்களுமே யமுனாபாய்க்கு 2வது கணவர் மூலமாக தான் வந்ததே ஒழிய முதல் கணவர் மூலமாக வரல. ஸோ முதல் கணவரோட பையன் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் டிஸ்பியூட் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெண் திருமணமாகி இறந்திருந்தா அவருக்கு குழந்தைகள் இருந்திருந்தா முதல் தல வாரிசாக குழந்தைகளும் கணவரும் தான் வருவாங்க. குழந்தைகள் முதல் கணவர் மூலமாக வந்ததா 2வது கணவர் மூலமாக வந்ததாங்கிற எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. குழந்தைங்கிறது குழந்தை தான், சன் ஆர் டாட்டர். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கல சட்டம். அதனால முதல் கணவராக பிறந்த ராமாவுக்கு இந்த சொத்தெல்லாம் போகும்னு சொல்லிட்டு கோர்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி சன்னோ டாட்டரோ இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மூலமாக பிறந்ததா செகண்ட் ஹஸ்பண்ட் மூலமாக பிறந்ததானலாம் சட்டம் பார்க்காது. அந்த பெண் இறக்குறப்ப அவங்களுக்கு சொத்து இருந்ததுன்னா அது எந்த திருமணமாக இருந்தாலும் அவங்களுக்கு சன்னோ டாட்டரோ இருந்தால் அவங்களுக்கு அந்த சொத்து போகும். பிகாஸ் அவங்க தான் முதல் தர வாரிசுகளாக வர்றதுனால அவங்களுக்கு அந்த சொத்து போகும்.